கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக இந்த கமிட்மெண்ட் சீரீஸ் நம்ம தியானிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். விசேஷமாக நம்மளுடைய அந்த ஒய்ஆர்பி யூத் ரிவைவல் ப்ரோக்ராம், அந்த கான்செப்ட் ஆண்டவர் நம்ம கடந்த வருஷங்கள் நம்ம கொடுத்தப்ப நம்ம நம்ம உருவாக்குற வாலிபர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெஞ்ச் மார்க் செட்டிங், ஒரு தரம், எப்படிப்பட்ட தரத்தை உடையவர்களா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டோட காத்திருந்து ஜெபித்தப்ப ஒரு 12 குறிப்புகள் இல்லையா? இந்த கமிட்மெண்ட்ஸ் 12 குறிப்புகள் கிடையாது, 12 அர்ப்பணங்கள். சோ இதுல எல்லாத்தையும் நம்ம பெர்ஃபெக்ட்டா இருந்தாதான் நம்ம உள்ளக்க வர முடியும் அப்படி கிடையாது. ஆனா இதுதான் நம்மளுடைய கோல். இது எப்படியாச்சும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நீர் என்னை உருவாக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த பயணத்தை நம்ம மேற்கொள்ளணும். இட்ஸ் அ ஜேர்னி. ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன், இட் இஸ் அ ஜேர்னி. அதாவது ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய உருவாக்கப்படுதல் என்பது ஒரு பயணம் போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அடித்து உடைத்து உருமாற்றி வணைந்து நம்மளை பயன்படுத்துவார் அப்படின்றத மறந்துடாதீங்க. சோ இன்னைக்கு இந்த கான்செப்ட் இல்லாததுனாலதான் நிறைய பேர் ஒரு ஒரு ஷாலோவான ஒரு எழுப்புதலை அவர்கள் பார்த்து ஏமாந்து போகிறார்கள். ஷாலோ எழுப்புதல் அப்படின்னா, ஷாலோ ரிவைவல் அப்படின்னா ஒரு ஆழமற்ற ஒரு எழுப்புதல், அதாவது ஒரு மலிவான ஒரு எழுப்புதல், ஒரு சீப் ரிவைவல். கொஞ்ச நாள் இருக்கும், அவ்வளவுதான். உன்னுடைய பக்தி அதிகாலை பனியைப் போல இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் பொழுது ஒரு பனியை போல இருக்குது அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் அப்படி கிடையாது. சோ அப்படி இல்லாம நம்ம ஒரு கன்சிஸ்டன்டா நம்ம வாழணும் அப்படின்னா we have to have a focus. நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு ஆவிக்குரிய கோல்ஸ் இருக்கணும். சோ அதுலதான் இந்த கமிட்மெண்ட் சீரியஸ் ஒரு இது. சோ அது ஆண்டு சித்தமானால் அது 12 முடிந்த பிறகு நம்ம இதை இன்னும் இருக்க கூட நம்ம மத்தவங்களுக்கு இத சொல்றதுக்கு ஏதுவாக இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சோ நம்ம எங்க இருந்தாலும், எப்படிப்பட்ட ஊழியத்துல இருந்தாலும், திஸ் இஸ் வேர் வி ஸ்டாண்ட் அஸ் சிசிஎம் ஊழியத்துல இப்படிப்பட்ட வாலிபர்களை நாங்கள் உருவாக்குகிறோம், நாமும் உருவாகி கொண்டிருக்கிறோம், மற்றவர்களை உருவாக்குகிறோம் அப்படின்றத அந்த கமிட்மெண்ட்டை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த 10 கமிட்மெண்ட்ல எத்தனை கமிட்மெண்ட் சீரிஸ் நீங்க கேட்டீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. கேட்கல அப்படின்னா நீங்க கேட்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஐ திங்க் நெட்ல சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தனி லிங்க் நாங்க அனுப்பி வைப்போம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கமிட்மெண்ட் 10வது கமிட்மெண்ட். இது 10வது கமிட்மெண்ட் என்ன அப்படின்னா, சுவிசேஷ பணியையும் மிஷனரி பணியையும் நோக்கமாக கொண்டு என்னுடைய விசேஷ அழைப்பை நோக்கி முன்னேறுவேன். சோ என்னுடைய யூனிக் காலிங், என்னுடைய விசேஷ அழைப்புக்கு நேராக நம்ம முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இப்ப நிறைய பேர் இந்த யூனிக் ஐடி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இல்ல, ஒரு சில பேர் இப்ப செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஷேப் அனாலிசிஸ் கூட சில பேர் பண்றதாக நான் கேள்விப்பட்டேன். அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் வாங்கி பார்த்தேன். பார்த்தப்ப அங்க என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா, the main thing is missing. There is no evangelism, there is no missions. சோ சிம்பிளி வித்தவுட் ஸ்பிரிச்சுவல் ரெல்ம் இல்லாம வெறும் சைக்காலஜி பேஸ்டா மாத்திரம் வைத்து உன்னுடைய கிஃப்ட்ஸ் டேலண்ட் கண்டுபிடிச்சு நீ உன் விருப்பமானபடி நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு செக்குலர் கான்செப்டா இங்க நம்ம கிறிஸ்தவர்களாக அநேகர் போதிக்கிறது நம்ம பார்க்கிறோம். சோ அது கண்டிப்பாக சரியான ஒரு காரியம் அல்ல. ஆண்டவருடைய சித்தம் நம் வாழ்க்கையில நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் சுய வெறுப்புல இருந்துதான் அதை நிறைவேறும். ஆண்டவரே நான் இல்ல, நான் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கமிட் பண்ணணும். ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் சொல்லி நம்ம கமிட் பண்ணி ஆண்டுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் நம்முடைய சித்தத்தை, அவர் நம்முடைய விருப்பத்தை பரிசுத்தப்படுத்துவார். பரிசுத்தப்படுத்தி வாட் இஸ் மை மிஷன் இன் திஸ் வேர்ல்ட், என்னுடைய மிஷன் என்ன, நான் பிறந்ததுக்கான நோக்கம் என்ன, ஏயா நான் பிறந்தேன் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கேட்கணும். இந்த குடும்பத்துல அப்படி எப்படி அதெல்லாம் அந்த குடும்ப பொறுப்புகள்லாம் ஒரு 10% தான். 90% ஆஃப் அதர் திங்ஸ் என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்ன காரியங்களை எதிர்பார்க்கிறார் அதை நம்ம கேட்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீர் என்ன எதிர்பார்க்கிறீர், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீர் சுத்தமா இருக்கிறீர் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 22:10 அவன் கேட்டது போல நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த சுத்தத்தின்படி என்னை நடத்தும் அப்படின்னு சொல்றப்ப இந்த ஃபோக்கஸ் எவாஞ்சலிசம்.
சோ இவாஞ்சலிசம் மிஷன்ஸ் ஆர் க்ளோஸ் டு காட்ஸ் ஹார்ட். தேவனுடைய இருதயம் பக்கத்துல வர்றப்பதான் இந்த துடிப்பை நம்மளுக்கு உணர முடியும். தூரமா இருந்தோம் அப்படின்னா சில்லறை கேள்விகளை கேட்டு கொண்டு இருப்போம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாரான்னு தெரியல பிரதர், எனக்கு இந்த வேலையே கிடைக்கல பிரதர், ஆண்டவர் எப்ப ஆசீர்வதிப்பாருன்னே தெரியல பிரதர் அப்படின்னு சொல்லி ஒரு சில்லறை கிறிஸ்தவர்களாக நம்ம மாறிக்கொண்டு நம்ம வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருப்போம். சில்லறை கிறிஸ்தவர்களாக அல்ல, வெளியேறப்பட்ட ஒரு சிறந்த இந்த நோக்கத்தை நிறைவேற்ற ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஆரம்பத்துல அதெல்லாம் ஓகே. குழந்தை சின்ன சின்ன வயசுல இருக்கிறப்ப குழந்தை அழுதுதான் செய்யும். எனக்கு அது வேணும், இது வேணும் அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கும். ஆனா 40 வயசுக்கு அப்புறம் வந்து அடம் பிடிச்சு அழுதுட்டு இருந்தா அது பார்க்கிறவங்களுக்கு அசிங்கமா இருக்கும். விசேஷமா பெற்றோருக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். நான் தப்பா வளர்த்துட்டேனோ, நான் சரியா வளர்க்கலையோ அப்படின்னு தோணும். தேவனுடைய ஜனமே ஒரு ஆரம்ப காலகட்டத்துல நம்ம வளர்றப்ப ஒரு ஓகே. இது வேணும், அது வேணும், இது வேணும்னு. அதுக்கு நம்ம விருப்பங்களே சொல்லக்கூடாதா பிரதர்? விருப்பங்களெல்லாம் நீங்க சொல்லுங்க. ஆனா மெயின் ஃபோக்கஸ் அண்ட் த்ரஸ்ட் என்ன இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன என் வாழ்க்கையில? நான் என்ன செய்யணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில சுவிசேஷ பணியில நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன்னா, ஈடுபடலன்னா நீங்க இன்னும் ஆண்டவர் இருதய பக்கத்துல வரலன்னு அர்த்தம். அததான் நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். ஊழியத்துக்கு போறது கிடையாது. மந்த்லி மினிஸ்ட்ரிக்கு போறது கிடையாது. டெய்லி மினிஸ்ட்ரி தான் இருக்கணும். டெக்னிக்கலி ஸ்பீக்கிங். அது நம்ம சொல்லிருவோம். அது ஃபுல் டைம் அதான் பிரதர். உங்கள மாதிரி பிரதர் தான் நீங்க தான் பிரதர் பண்ணணும் அப்படின்றோம் நம்ம. நான் வேணா கொஞ்சம் சப்போர்ட் பண்றோம் பிரதர் அப்படின்றோம் நெறைய பேர். ரொம்ப இந்த கமிட்மெண்ட் ஆண்டவருக்காக நீ செய்யணும்னு சொல்லி பேசினா, ஒரு பாயிண்ட்ல வந்து சொல்லிருவாங்க பிரதர். வேணா நாங்க ஸ்பான்சர் பண்றோம் பிரதர் அப்படின்ற. ஊழியர்களுக்கு பணம் அவசியம் தான். ஆனா, தட் இஸ் நாட் த ரீப்ளேஸ்மென்ட் ஃபார் fulfilling God's unique calling in your life. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற விரும்பும் விசேஷ பணிக்கு, விசேஷ அழைப்புக்கு ஆண்டவருக்காக கொடுத்தலை அது ஒரு என்ன சொல்ல மாறுதலாக நீங்க பயன்படுத்திடக்கூடாது. அது கொடுத்து திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. இட்ஸ் பி வெரி கிளியர். இன்னைக்கு ஊழியர்களே திருப்தி அடைஞ்சிடறாங்கப்பா. விசுவாசிட்டு இருந்து பணம் வந்தா போதும்பா. திருப்தி அடைகிறதுனால விசுவாசிகள் ஆண்டவருடைய அழைப்புக்கு நேராக வளருவது கிடையாது. ஆண்டவரை நோக்கி அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே முடியாத அளவுக்கு ஊழியர்களே அங்கே முன்னோக்கிகளாக இருக்கிற ஒரு ஒரு மிக மோசமான காலகட்டத்துல நீங்கள் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆவியானவர் இந்த இயக்கத்தை எழுப்பியிருக்கிறார் என்பதை நாம விசுவாசிக்கிறோம். ஆண்டவருடைய அழைப்பை, ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி ஓங்கி அடிக்கிற ஒரு கூட்டமாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கிறார். உனக்கு நிறைய பணங்கள்லாம் தேவை இருக்குது. பட் நம்மளை யாரும் சீப்பா எடுத்துட கூடாது. நான் கூட ஒருத்தர்ட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுருங்க பிரதர். அவ்வளவுதான். ஆண்டவர் நம்மளுக்கு தேவைகளை சந்தித்தா ஊழியம் செய்வோம். இல்லைன்னா ரத்தம் இருக்குது இல்லையா? பணத்துல மாத்திரம் நம்ம ஊழியம் செய்யணும் அவசியம் கிடையாது. வேர்வையில நம்ம ஊழியம் செய்ய முடியும். ரத்தத்துல ஊழியம் செய்ய முடியும். கண்ணீர்ல ஊழியம் செய்ய முடியும். ஊழியத்துக்கு தேவை இது 3 தான். கண்ணீரும், வேர்வையும், ரத்தமும் தான். நிச்சயமாக பலன்கள் வரும். ஆனா லெட்ஸ் நாட் பி லோ ஆர் ஸ்டாண்டர்ட். லோ ஆர் ஸ்டாண்டர்ட். ஆண்டவர் நிச்சயமாக மகிமையாக அவளை எல்லாரையும் பயன்படுத்த இருக்கிறார். அது அந்த 10வது அர்ப்பணம். ஒய்ஆர்பி ஆர்டிஸ்ட் வரைந்த இதை பாருங்களேன். யோனா ஆண்டவர் அனுப்புகிறார். அவன் வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட அழைப்பு. அந்த அழைப்பு குறிப்பிட்ட இடத்தை சார்ந்த அழைப்பு. அந்த அழைப்பு குறிப்பிட்ட செய்தியை சார்ந்தது. விசேஷ அழைப்பு. விசேஷ அழைப்புன்னு ஏன் சொல்றோம்? It belongs to a specific place. It belongs to a specific people group. It belongs to a specific time period. ஒரு குறிப்பிட்ட இடம், ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டம். இது வரைக்கும் நம்ம ரேண்டமா ஓடிக்கிட்டே இருப்போம். ஆண்டவரே ஒரு தெளிவு வரட்டும். எதை நான் செய்யக்கூடாது, எதை செய்யணும், நான் எங்க போகணும் அப்படின்ற ஒரு தெளிவை நீர் சொல்லும் சொல்லி அர்ப்பணத்தோடு நீங்களும் நானும் இந்த செய்தியை கேட்டால் மாத்திரமே இது ஆசீர்வாதமாக அமையும். தேவனுடைய ஜனமே எங்கனாலும். அதனாலதான் ஒய்ஆர்பி இல்ல டேக்லைன் நம்ம ஆண்டவர் வைக்க சொன்னார். எனிதிங் எதுனாலும் சொல்லுங்க ஆண்டவர். எனிவேர் எங்கனாலும் போறதுக்கு ரெடியா.
எனி டைம் எப்பனாலும் ரெடி ஆண்டு. வயசாயிருச்சு, இப்ப என்ன பண்ண முடியும், அப்ப என்ன பண்ண முடியும், எனி டைம் நம்ம கமிட் பண்ணலாம். முதலாவது இந்த எனிதிங் எனி டைம் எனிவேர் இந்த டேக்லைனை சொல்லி நம்ம ஒய்ஆர்பி எல்லாம் இனிஷியேட் பண்றப்ப நான் என்ன நினைச்சேன்னா, மாம்சத்துல என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஒருவேளை மென்டர்ஸ் தனியா நம்ம செலக்ட் பண்ணி இப்படிப்பட்ட நபர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு, அப்படி இல்லப்பா, உன்னுடைய மென்டர்ஸே இப்படிதான் இருக்கணும், இதே அர்ப்பணத்தோட தான் இருக்கணும். மென்டர்ஸே இந்த அர்ப்பணம் இல்லை அப்படின்னா அவங்க தவறான ஒரு ஃப்ரீக்வன்சி அடித்துக் கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு அதான் அடுத்த பெரிய பிரச்சனை இல்லையா, போறதுக்கு ஆட்கள் ரெடியா இருப்பாங்க, சொல்றவங்க நம்ம பின்வாங்கின நிலைமையில இருக்கிறப்ப, பின்வாங்கின நிலைமையில இருந்து நம்ம அட்வைஸ் பண்றப்ப என்ன சொல்லணும், அதெல்லாம் இந்த இப்ப குடும்பத்தை பாருப்பா, இப்ப எல்லாம் போக முடியாதுப்பா, ஒரே அங்கெல்லாம் அடிக்கிறாங்கப்பா இல்லையா. A backslidden counselor will only be a block for God's kingdom. பின்வாங்கி போன கிறிஸ்தவம், பின்வாங்கி போன ஊழியனும், பின்வாங்கி போன ஆலோசனை கூறுபவரும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு முட்டுக்கட்டைகளாகவே இருப்ப என்பதை நாம் மறந்து போ. ஆண்டவர் உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மென்டர்ஸா உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்து உருவாக்குற ஒரு ஒரு கான்செப்ட் நம்ம புரிந்துக்கணும். ஆண்டவர் நம்மளையும் உருவாக்குகிறார், மற்றவர்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். பை ஆல் மீன்ஸ் அப்படின்னு சொல்லி ஏன் இந்த தலைப்பை நான் வைத்தேன் என்று சொன்னால், எப்படியாகிலும் 1 கொரிந்தியர் 9:19 நான் 19 23 வரைக்கும் வாசிக்கிறேன். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனா இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். அதாவது பால் இங்க என்ன ஸ்ட்ரெஸ் பண்றாரு அப்படின்னா, ஒரு குரூப் நிறைய மல்டிபிள் குரூப் அவர் ரீச் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறார். அதான் இங்க நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் யூதரை ஆதாயப்படுத்தணும்னு நினைக்கிறாப்ல, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படாதவர்களை ஆதாயப்படுத்தணும்னு நினைக்கிறாப்ல இல்லையா, பலவீனரும் ஆதாயப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. சோ நீங்க பாத்தீங்கன்னா 22வது வசனம் முக்கியமானது. பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போனார். எப்படியாக வார்த்தை ரொம்ப முக்கியமான எப்படியாக. அதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஒவ்வொரு ஊழியத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறார். நம்ம ஒரு மிஷனரி இயக்கம், இப்ப வெறும் ஒய்ஆர்பி கிடையாது. சிசிஎம்ன்றது ஒரு பெரிய ஒரு இயக்கம், ஒரு பெரிய சிறு விதை தான், அது பெரிய மரமாக வளரப்போகிறது. அது ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஆலமரம் போல அது வளர்ந்து பெருகும். ஆவியானவர் ஆரம்பித்திருக்கிறார். யார் இருக்கிறாங்க இல்லைன்றத மேட்ரே கிடையாது. ஆவியானவர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். எப்படியாகிலும் சிலரை. அப்ப அதை எப்படியாகிலும் அந்த ஊழியத்தினுடைய ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு நம்ம சிசிஎம் ஊழியத்தினுடைய ஸ்ட்ராட்டஜியை கடைசியில நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதற்கு முன்பதா இந்த எப்படியாகிலும்ன்ற ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு வேணும். எப்படியாகிலும் சில ரட்சிப்புகளை நான் நடத்துறேன், எப்படியாச்சும் என்னமாச்சும் செய்யணும், ஏதாச்சும் செஞ்சு ஆண்டவருக்குள்ள நடத்தணுமே. அந்த பவுலுடைய அந்த இதய துடிப்பது உணர முடியுது அந்த ஒரு வார்த்தையில. 9 19 அவன் சொல்லுகிறது அதிக ஜனங்களை. ஒருத்தர் 2 பேர் தான் எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு குரூப் வேணும் ஆண்டவரே. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தின்படி உங்க விசுவாசத்தின் அளவுக்கு அதன்படி அதுக்கேற்ப ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்தும். நீங்களே சுருக்கி ஜெபம் பண்ணீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி பலன் கிடைக்கும். அப்போஸ்தலன் பவுல் இந்த விஷயத்துல அவர் சில்லறையா கேட்கல பாருங்க. அவர் என்ன கேட்கல, அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்துங்க வாழ்க்கையில, அதிக ஜனங்களை. நம்ம சிசிஎம் ஊழியத்துல டிஸ்ட்ரிக்ட் போக்கஸ் கொடுக்குறோம். ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஊழியம் செய்யறேன், ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நான் போக்கஸ் பண்ண உதவிச்சுங்க. 10 டிஸ்ட்ரிக்ட் பிளான் நம்மளுக்கு இருக்கிறது. அதனால டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தான் நம்மளுடைய ஹெவி ஃபோக்கஸ் இருக்கும். அதிகப்படியான ஒரு டிஸ்ட்ரிக்ட நான்
தடுத்தடுத்து கிரியை செய்ய உதவி செய்யுங்க. ஃபோக்கஸ்டா அப்படின்னா ஒரு 600 பேர் போதுமையா. 600 அர்ப்பணிக்கப்பட்ட நபர்கள் இருந்தால் போதும். ஒவ்வொரு மிஷனரி இயக்கமும் இன்னைக்கு சொல்ற டேட்டாவை பார்த்தா பயங்கரமா இருக்கு. 3000 பேர் எங்க இயக்கத்துல இருக்கிறாங்க, 5000 பேர் இருக்கிறாங்க. சில உதவி ஊழியர்கள்லாம் இருக்கலாம். நான் என்ன யோசிச்சேன், ஆண்டவரே ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு தாகமுள்ள, தரிசனமுள்ள, பாரமுள்ள இந்த மாவட்டத்தை நான் எப்படியாச்சும் சந்திச்சிடணும் ஆண்டவரேன்னு சொல்லி அழுது ஜெபித்து செயல்படுகிற ஒரு 600 பேர் இருந்தா போதுமே ஆண்டவரே. அடுத்து வருகிற 20 வருடங்கள் ஒரு பெரிய மாறுதல் தேசத்துல காணப்பட போகுதே. 60 பேரை எழுப்ப முடியாதா? உயர்ப்பிலிருந்து இருந்து கஷ்டப்பட்டு நான் கடந்த 4 வருடங்களாக ஒரு அப்படி இப்படி சுத்தி சுத்தி வந்து ஒரு 100 பேரை அப்படி இப்படின்னு எழுப்பி இருக்கோம்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தெரியல எனக்கு இல்லையா? 100 பேரு 100 பேர் முதலாவது தரிசனங்களை பெற்றுக்கொள்ளணும். இந்த கமிட்மெண்ட்ல வந்திருக்கிறாங்க. அவ்வளவுதான். ஆண்டவருக்காக செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. துடிப்பு இருக்கிறது. அதை பார்க்க முடிகிறது. ஆண்டவருக்காக செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவரே இன்னும் வளரணுமே, வளரணுமே. எந்த அடிப்படையில சார் இதெல்லாம் நம்ம செய்யறோம்? ஆண்டவர் பேசிக்கா நீங்க பாத்தீங்கன்னா தேடுகிற ஆண்டவரா இருக்கிறார். தேடுகிற தேவனா இருக்கிறார். ஆதாமை பார்த்து எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆதாமை பார்த்து அவர் கேட்கிறார். தேடுகிற தேவனா இருக்கிறார். அதை நீங்க முதலாவது புரிந்துக்கணும். யாரையா தேடு? ஓ, அங்க தொலைந்து போன அந்த ஆடு இல்லையா? பின்வாங்கி போன இஸ்ரவேல் வம்சத்தை தேடுகிற, போய் தேடுகிற. மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன்னு சொல்லி சீஷர்களுக்கு சொல்லுவார். மனுஷரை பிடிக்கிறவர்கள் பிடிப்பு ஒண்ணு தேடுறது. தேடு தேட ஆண்டவர் தேடுகிற தேவனா இருக்கிறார் என்று மறந்து போகுது. சரி, எப்படி தேடுகிறார்? Seekers on God's behalf. எப்படி தேடுகிறார்? தேவனுடைய தாஸ் நிவனமாய் சொல்லுகிறார், men are always God's method அப்படின்னு சொல்ற. Men are always God's method. எப்படி தேடுகிறார்? மனிதர்களை கொண்டு தேடுகிறார். அவர் சார்பாக சில பேர் ஒவ்வொரு தலைமுறையிலும் ஆண்டவருக்குன்னு சில நபர்கள் தேவைப்படுகிறார். ஆண்டவருக்கு நீப்பா, நீ என்னுடைய அன்பு நீ போய் சொல்லுப்பா, நீ என்னைய ரெப்ரசன்ட் பண்ணுப்பா. ஓ, மிஷனரி ஊழியம்னா என்னையா? மிஷன்ஸ்னா என்னையா? மிஸ்ஸியோடி நான் அனுப்புறேன். என் சார்பாக என்னைய நீ ரெப்ரசன்ட் பண்ணு. ஆன் காட்ஸ் பிஹாஃப். அவருடைய சார்பா நான் வந்திருக்கிறேன். நான் வரணும். ஆனா என் சார்பாக நீ போ. என் வார்த்தை நான் வைக்கிறேன். ஐயோ, அதுக்குதான் ஆண்டவர் உலக போராடி கொண்டிருக்கிறார். விசேஷ அழைப்புன்றோம், அதுன்றோம், இதுன்றோம். எப்படி ஆகிலும் என்ன எப்படி ஆகிலும் ஆண்டவருடைய அந்த இதய பாரத்தை நடத்தி விட, ஜனங்களை தொட்டுவிட, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக அவர் தரும் வார்த்தை நம் நாவில் தொனிக்க, ஜனங்களை தொட, ஜனங்கள் சுகமடைய வேண்டுமே, விடுதலை அடையணுமே. On God's behalf, seekers on God's behalf. நோவா இல்லையா? அவனுடைய காலகட்டத்துல எல்லாரும் அவனை கேலி பண்ணாலும் பிரசன்னம் செய்தான். God's behalf. நோவா. அதே போல ஆபிரகாமை தெரிந்து கொண்டு, தனி மனிதனாய் தெரிந்து கொண்டு ஆண்டவர் வெளிப்படுத்துறார். பெரிய ஜாதியாக மாத்துகிறார். இஸ்ரவேல் தேசமாக மாத்துகிறார். அவர்களுக்கு தம்முடைய நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். ஓல்ட் டெஸ்டமெண்ட் எல்லாம் கொடுக்கிறார். கொடுத்து வெளிப்படுத்துகிறார். இதன் மூலமாக மற்றவர்கள் என்னை அறிந்து கொள்ளணும் அப்படின்ற அந்த பாயிண்ட் வரைக்கும் அவங்க கரெக்டா இருக்கிறாங்க. அந்த பாயிண்ட் வந்தோடனே பின்வாங்க. பாத்தீங்களா? மிஷன்ஸ் இஸ் காட்ஸ் ஹார்ட் பீட். இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்தெடுத்ததெல்லாம் உண்மைதான், மகிமைப்படுத்தினதெல்லாம் உண்மைதான். எதுக்கு தெரிந்தெடுக்கிறார்? எதுக்கு மகிமைப்படுத்துகிறார்? தம்மை வெளிப்படுத்தணுமே. எதுக்கு உயர்த்துகிறார்? ஆண்டவரை வெளிப்படுத்தணுமே. இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், பின்வாங்கி போன ஆபிரகாமின் வம்சத்தார் அங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்களா? ஆண்டவர் வெளிப்படுத்துறார்களா?
எருசலேமின் சமாதானத்துக்காக நம்ம ஜெபிக்கணும்னு ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாம் சொல்றார். ஆனா அவங்க பின்வாங்கி போனாங்க அப்படின்றத மறந்து போக, அவங்க சொல்றத நம்ம கேட்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம சொல்றதான் அவங்க கேட்கணும். புதிய ஏற்பாட்டின் ஆபிரகாமின் சந்ததியாகிய நம்ம சொல்றத அவங்க கேட்கணும். இன்னைக்கு அப்படியே மாறி நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய ஜனமே, ஆண்டவரின் சார்பாக இன்னைக்கு செயல்பட ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் அழைக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. சீக்கர்ஸ் on God's behalf. ஜோனா ஜோனா ஆண்டவர் அனுப்புறார். உனக்கு போக இஷ்டம் இல்லை, ஆனாலும் போன்ற உங்களுக்கு போக இஷ்டம் இல்லை. நிறைய பேருக்கு ஆண்டவர் உங்க இஷ்டத்தின்படி அவர் கிரியை செய்கிற தேவன் கிடையாது. நம்ம இஷ்டத்தின்படி கிரியை செய்கிற தேவன் கிடையாது. அவருடைய சுத்தத்தின்படி கிரியை செய்கிற தேவன். அதனால நம்ம என்ன பண்ணணும், என்ன பிரேயர் பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரே என் விருப்பங்களை சிலுவையில் அறைந்து உம்முடைய விருப்பத்தை என் விருப்பமாக மாற்றிவிடும். நான் இங்க ஊழியம் செஞ்சுக்கிறேன், அங்க ஊழியம் செஞ்சுக்கிறேன். கடந்த கால அனுபவங்கள்லாம் உண்டு. நிறைய பேர் தங்களுடைய விருப்பத்தை ஆண்டவர் அழைப்பா சொல்லுவாங்க. அவங்களுக்கு எங்க போக இஷ்டம் இருக்கு. அதனால சொல்லிடுவாங்க, ஆண்டவர் எனக்கு அங்க அழைக்கல பிரதர் அப்படின்னு. ஆண்டவர் விருப்பத்தை உண்டு பண்ணுகிற தேவன் தான். பட் இட் ஹாஸ் டு பி டெஸ்டட். இட் ஹாஸ் டு பி டெஸ்டட். நம்முடைய சுய சுய விருப்பு வெறுப்புகளுக்கு நாம் மறித்திருக்கணும். அப்படின்னா ஆண்டவருடைய சித்தத்தை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவருக்கு ஏகப்பட்ட கண்டிஷனல் கிளாஸ் போட்டு, இது இருந்தா பண்ண மாட்டேன், அது இருந்தா எப்படி பண்ணுவேன், அப்படின்னா பண்ண மாட்டேன், இப்படின்னா பண்ண மாட்டேன், இதுனா செய்ய மாட்டேன், அதுனா செய்ய மாட்டேன். ஐயையோ! உங்க அந்த இப்படிப்பட்ட ஒரு அரைகுறை இல்லைன்னா ஒரு கண்டிஷனல் கமிட்மெண்ட் இருக்கிறவங்க நபர்கள் வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்கிறது போராடி கிரியை செஞ்சுட்டு இருப்பார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் போராடி கிரியை செய்யணும்னு நினைக்கிறீர்களா? இல்ல. எனிதிங், எனி டைம், எனிவேர் கமிட்மெண்ட் எவ்ரிடே பண்ணுங்க. எவ்ரிடே ஆண்டவரே கேர் ஆண்டவரே. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல ஆண்டவரே. எங்க போனாலும் ரெடி ஆண்டவரே. எங்க அனுப்பினாலும் ரெடி ஆண்டவரே. Seekers on God's behalf. Jeremiah, lonely life. தனியா போற டீம் இல்ல. தனியா இருக்கிறனே. lonely challenge. ஆண்டவர் சொல்றார், நான் கூட இருக்கிறேன். எல்லா இதுலயுமே அவர் சொல்ற ஒரே blessing, ஒரே ப்ராமிஸ் என்ன தெரியுமா? நான் உன் கூட இருக்கிறேன். ஆண்டவர் எதுக்கு நம்மளுக்கு சொன்னாரு தெரியல. நம்மளுக்கு இதே ப்ராமிஸ் தான். நான் உன் கூட இருக்கிறேன். சுதர்பிடும் நம்மளுக்கு வந்து கம்ப்ளைண்ட் சொல்றதுக்கு, குறை சொல்றதுக்கு, எக்ஸ்கியூஸ் சொல்றதுக்கு, ஐயோ எனக்கு நான் ஒழுங்கா எனக்கு பேச தெரியாது, எனக்கு நான் ஒழுங்கா பிரேயர் பண்ணல, நான் எனக்கு எனக்கு திறமை இல்ல, எதுவுமே நீங்க சொல்ல முடியாது சார். இஃப் காட் சேஸ் யூ ஹேவ் டு டு இட். ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா செஞ்சிடணும், அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்ல நான் உன் கூட இருக்கிறேன், வேற என்ன வேணும்ன்றாரு. ஐ ஹேவ் யுவர் ஸ்ட்ரென்த். நான் உடைய பலன். நான் உனக்கு கிருபையை கொடுப்பேன். ஐ அம் யுவர் சப்போர்ட். ஐ அம் யுவர் பார்ட்னர். காட் இஸ் எனஃப். சரியா புரிஞ்சுடுங்க. ஊழியத்தின் ஆரம்பத்துல நம்ம தான் ஆண்டவருக்காக எதாவது செய்யணும்னு நினைப்போம். பட் நாட்கள் செல்ல செல்ல நல்லா புரிந்து கொள்ளணும். God will work through us. ஆண்டவர் நம்ம மூலமாய் கிரியை செய்வார். ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும். அப்படி வந்துடணும். ஆண்டவரை நான் இந்த இடத்துல ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறேன். நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய விருப்பத்தின்படி. ஆனா நீங்க அந்த விருப்பத்தை அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு இருக்கிற உங்களுக்கு இருக்கிற அந்த வாய்ப்புகள் நீங்க எடுத்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கு. நான் அப்படியே செல்ல 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 ஆண்டவர் அருமையா எடுத்து பயன்படுத்தும். அருமையா எடுத்து பயன்படுத்துவார். ஜீசஸ் தி அல்டிமேட் சீக்கர் அப்படின்றத மறந்துடாதீங்க. அல்டிமேட் சீக்கர். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தேடுகிற தேவனா இருக்கிறார் பாருங்க. 99 ஆடுகளை விட்டுட்டு ஒரே ஆட்டுக்காக அவர் ஓடுகிற தேவனா இருக்கிறார். அந்த இதுலதான், அந்த அதிகாரத்துல அந்த வசனம் ரொம்ப பிடிச்ச போன வசனம். அது போல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதே பாருங்கள். மனம் திரும்புகிற ஒரே பாவியனும், அதாவது 99 உலக கிடக்குது, அது நல்லாதான் இருக்குது. ஆனா ஆண்டவருடைய இருதயம் இந்த ஒண்ண காணுமே. ஐயோ அந்த ஒண்ண காணுமே. ஒண்ணு போனா பரவாயில்ல அப்படி இல்லை. அதனாலதான் தாவீதுடைய இருதயம் ஆண்டவருடைய ஒத்த இருதயமாக மாறுது. ஒரு ஆடு போனா போதுப்பா. கரடி எடுத்துட்டு போகுது, சிங்கம் எடுத்துட்டு போகுது. நீ ஏன் உன் உயிரை ரிஸ்க் பண்ற? ஒரு ஒரு ஆட்டுக்காக உன் உயிரை பணயம் வைப்பாங்க. எவ்வளவு முட்டாள்தனமான காரியம் பாரு. ஆண்டுடைய இதயத்தோடு
ஃபாதர் ஒரு பாட்டு பாடியிருப்பார். இயேசு ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் ஆண்டவர் எமோஷன்ஸ் ஆண்டவரே இந்த பாரத்தால நிரப்புங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணலாம். இந்த பாரத்தால நிரப்பு. நான் இப்ப என்ன மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிறப்ப நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. எவாஞ்சலிசம் ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும் பாருங்க. ஒரு பாவி நிமித்தம் ஓடுகிற கால்கள் எனக்கு வேண்டும். இன்னொரு பக்தன் பாடுகிறான், எனக்காக ஓடிட கால்கள் வேண்டும், எனக்காக பேசிட நாவு வேணும், எனக்காக கிரியை செய்ய கரங்கள் வேணும். உன்னிடத்துல இருக்கிற உன் வாழ்க்கையை நீ எனக்கு தரணும் மகனே மகளே. ஆண்டவர் the ultimate seeker on God's behalf. ஆண்டவர் சைடுல நான் நிக்கிறேனே அப்படி சொல்ல முடியுமா? ஆண்டவர் சைடுல நான் நிக்கிறேன். God can trust me. I don't care about my future or my present life. எதிர்காலத்தை குறித்தோ நிகழ்காலத்தை குறித்தோ கவலை இல்லை. I want to stand by my God. ஆண்டவருடைய சார்பாக அவருடைய இருதயத்தின் பக்கத்தில் நான் நிற்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே அந்த இடத்தை மாத்திரம் எனக்கு தாரும் என்று சொல்லி தைரியமாய் ஜெபிக்கிற நபர்களை கொண்டு ஆண்டவர் பல காரியங்களை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். ஒய்ஆர்பியில் அப்படியே நம்ம ஜோம் பண்ணிட்டே இருந்தோம் பாருங்க. கடைசியில ஒய்ஆர்பியில இருந்து ஒரு மிஷனரி ஆர்கனைசேஷன் ஆண்டவர் கொடுத்து செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு பாருங்க. செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு செய்யுங்கன்னு சொல்லிட்டார். செய்யுங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு குறைவு இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் பெரிய பெரிய காரியங்கள் நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்றார். ஹல்லேலூயா. தி அல்டிமேட் சீக்கர். அது மாத்திரமல்ல, நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல நிறைய ஒரு சிக்கல். நிறைய பேர் நம்ம இந்த எவாஞ்சலிசம் ஆண்டவருடைய அறியாத நபர்கள் அப்படின்றப்ப ஒரு குரூப் என்ன சொல்றாங்க அப்படின்னா டிசைபிள்ஷிப் முக்கியம் பிரதர் அப்படின்றாங்க. நம்மளும் அதுலதான். அதனாலதான் நான் போட்டு வச்சிருக்கேன். நம்ம 2 மினிஸ்ட்ரியுமே நம்ம பண்றோம். எவாஞ்சலிசமும் பண்றோம், டிசைபிள்ஷிப்பும் பண்றோம். நம்ம எவாஞ்சலிஸ்டிக் ப்ரோக்ராமும் நடத்தணும், டிசைபிள்ஷிப் ப்ரோக்ராமும் நடத்தணும். ஏற்கனவே நம்ம டிசைபிள்ஷிப் ஒய்ஆர்பி ஒரு சீஷத்துவ ஒரு ஒரு முயற்சி அப்படின்றத மறந்து போகக்கூடாது. நான் எவாஞ்சலிசம் நிறைய பண்ண போறேன். நிறைய பேர் நம்மகிட்ட கேட்க போறாங்க, இன்னையா உங்க அழைப்பு, இந்த மீட்டிங் நடத்துறீங்க, அந்த மீட்டிங் நடத்துறீங்க. ஆண்டவர் அடுத்த தலைமுறையை ஆண்டவர் எழுப்ப சொல்லி இருக்கிறாரு. ஆண்டவர் அறியாதவர்கள் மத்தியில வாலிபர் சிலம்பம் பண்ணுகிற ஒரு இயக்கம், அவர்களை போய் அழைத்து வந்து கிறிஸ்துவை போல மாற்றுகிற ஒரு அழைப்பு. எப்படிப்பா என் பிள்ளைகளே, என் சிறு பிள்ளைகளே, டிசைபிள்ஷிப் பாருங்க எப்படி சொல்றாரு. அப்போஸ்தலன் பவுல் கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ரெண்டுமே அப்போஸ்தலன் பவுல் சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்றவர இல்லையா? கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். வண்டர்ஃபுல் பேலன்ஸ் இந்த லைஃப் ஆஃப் அபாஸ்டல் பால். பாலோட வாழ்க்கையில வெறும் சுவிசேஷம் மாத்திரம் பணி மாத்திரம் கிடையாது, சுவிசேஷ பணிகளும் உண்டு, அதே நேரத்துல பக்குவப்படுத்துகிற பணிகளும் உண்டு. நான் சுத்தமானால் வரும் நாட்கள்ல எல்லா ஆண்டவர் அந்த ஸ்டேடியத்துக்கெல்லாம் பிரேயர் பண்ண சொல்றார். ஸ்டேடியம் எல்லாம் நான் நிரப்ப போறேன், நான் கிரியை செய்ய போறேன், பல ஆயிரம் ஜனங்களை உன் கூடைகளுக்கு நான் கூட்டு வர போகிறேன், சுவிசேஷ கூடைகளுக்கு கூட்டு வர போகிறேன். எல்லாம் புரிந்து கொள்ளணும். சுவிசேஷ கூடைகளுக்கு நிறைய பேர் நம்ம எதிர்பார்க்கணும். ஆனா சீஷத்துவத்துக்கு கம்மியா தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஆனாதான் ஸ்மால் குரூப்ல தான் பவர் எஃபெக்டிவா இருக்கு, உருவாகிறது அங்கேதான் நல்லா இருக்கு. நான் ஆண்டவரை பத்தி நம்ம சொல்றப்ப அள்ளி தூவுகிற அந்த விதை நல்லா போடணும். எத்தனை பேர் யார் ரட்சிக்கணும் நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஒரு புரோட்டோ டைப்ல ஒரே ஒரு கூடுகை நம்ம நடத்தணும் கிறிஸ்துமஸ் டைம்ல. சில பேருக்கு ஞாபகம் ஐ திங்க் ஒரு 700 பேர் உள்ள வந்தாங்கன்னு நினைக்கிறேன். 700 பீப்புள் உள்ள வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவரை அதுல இருந்து நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு கூடுகையில இருந்து ஒரு நாட்கள்ல நிறைய கூடுகைகளை நம்ம நடத்த போறோம். டிசம்பர் மாதத்துல
கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன் சொல்லி எல்லா இடத்துலயும் நம்ம நடத்த போறோம். எல்லாம் நடத்த போறோம். ஆனா 2லயுமே நம்ம பேலன்ஸ்ட் இருக்கணும். அதான் அதுக்காக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எவாஞ்சலிசம் வித் டிசைபிள்ஷிப் என்ன ஆயிரும் பாருங்க. அதாவது சுவிசேஷ பணி மாத்திரம் நம்ம செஞ்சுட்டு, ஆம் அ சீஷத்துவ பணி செய்யல அப்படின்னா, நல்ல வசனத்தை கொடுத்து அவர்கள ஊக்குவிக்கல, அவங்களுக்கு சரியான ஃபாலோ அப் இல்ல அப்படின்னா, அவங்க பலவீனப்பட்டு போயிருவாங்க. பலவீனப்பட்டு. தேவனுடைய கிருபையால் அதனால தான் நம்ம கிளாரியன் கால் மிஷன் ஒரு சைடு இருந்தாலும், இன்னொரு சைடு ஆவான் சர்ச் நம்ம வைத்திருக்கிறோம். அவனுக்கு சுத்தமானால் நல்ல அறிந்த அறிமுகமான போதகர்கள் இருக்கிற இடத்துல நம்ம அனுப்புவோம். நம்ம வாலிபர்களை அனுப்ப போகிறோம். அதே நேரத்துல சபைகள் இல்லாத இடத்துல சபைகளை நிறுவ போறோம். சோ அந்த 2 பேலன்ஸ் இருக்கணும் நம்ம. இப்ப வெறும் இவாஞ்சலிசம் தான் இருக்கு. இப்ப டிசைபிள்ஷிப் இல்ல அப்படின்னா, ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தா ஓடி போயிருவாங்க. ஆவிக்குரிய தேக்க நிலை வளர மாட்டாங்க. பஞ்சாப்ல நான் போன காரியங்கள பார்த்தது அதுதான். ஆவியானவர் ஒரு கடந்த ஐ திங்க் ஒரு 20 வருஷமா ஆண்டவர் பயங்கரமா மூவ் பண்ணியிருக்கிறார் பஞ்சாப்ல. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு வாரமும் சுகம் சுகம் குடுக்கணும் ஆண்டவரு. ஒவ்வொரு வாரமும் பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணணும். ஆவிக்குரிய வளர்ச்சி, பாடுகள்ல நம்ம வேரூன்றணும், விசுவாசத்துல வேரூன்றணும், ஆண்டவருக்காக சித்தங்கள அறிந்து கொள்ளணும், செய்யணும்ன்றதெல்லாம் அவங்களுக்கு கேள்விப்படாத, புரியாத புதிரா அல்ஜீப்ரா மாரி இருக்கு. ஸ்பிரிச்சுவல் ஸ்டாக்னன்ட் ஆயிட்டாங்க. அதனால. இன்னைக்கு ஏதோ ஒரு பின்னோட்டத்துக்கு நேரா போயிட்டே இருக்கும் பாருங்க. ஸ்பிரிச்சுவல் ஸ்டாக்னேஷன் உடனே தவறான ஒரு கிறிஸ்தவத்துக்கு நேரா வழிநடத்திரும். பேக் ஸ்லைடிங் போயிடும். அதே போல அடுத்த சைடுல நீங்க பார்த்தீங்கன்னா, சீஷத்துவம் தான். வசனம் தான் எங்களுக்கு முக்கியம். சுவிசேஷ பணிலாம் அது நாங்க சுவிசேஷம் நாங்க செய்ய மாட்டோம் அப்டின்பாங்க ஒரு குரூப். ஒரே பைபிள் ஸ்டடி. ஒரே ஒரே இது ரிவைவல் தான் பிரதர் எங்களுக்கு. ஒன்லி டிசைபிள்ஷிப் அப்டின்பாங்க. ஆண்டவர் அறியாத ஜனங்கள்ட்ட போகவே மாட்டாங்க. என்ன ஆயிரும் அப்டின்னா, ஒரே பைபிள் ஸ்டடி, பைபிள் ஸ்டடி, பைபிள் ஸ்டடின்ட்டு தல கனம் பெருசாயிரும். தல பெருசாயிரும். ஹார்ட்ட விட தல பெருசாயிரும். தல பெருசாயிருந்தா வெயிட் கூடிரும். அதனால தான் ஆவிக்குரிய பெருமை. ஆவிக்குரிய பெருமை வந்த உடனே அடுத்த சொந்தக்காரங்க அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க. வஞ்சகம். வஞ்சகம் வந்த உடனே வழிமாறுதல். வழிமாறுதல் வந்த உடனே பின்வாங்குதல். சோ இது 2 பாயிண்ட் நீங்க முக்கியமா நம்ம மறந்துடக்கூடாது. எவாஞ்சலிசம் வித்தவுட் டிசைபிள்ஷிப் இருக்கக்கூடாது. சுவிசேஷ பணி மாத்திரம் தான் நான் செய்வேன். பின்தொடர் பணி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா, நீங்க மிஸ் பண்ணிருவீங்க. எனி மீட்டிங் இங்க நம்ம நடத்துறோம் அப்படின்னா, கரெக்ட்டான ஃபாலோ அப் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. கரெக்ட்டான ஃபாலோ அப் ஸ்ட்ராட்டஜி. ஃபாலோ அப் ஸ்ட்ராட்டஜி இல்லாம நம்ம மீட்டிங் நடத்துறது அவ்வளவு வைஸ் கிடையாது. அது 700 பேர் நடத்தின மீட்டிங்ல என்னைக்கு ஞாபகம் இருக்குது 120 பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் அறிய விரும்புகிறோம்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணும் அவங்கள டச் பண்ணவே முடியல. எவ்வளவு ஒரு இழப்பு பாருங்க. எவ்வளவு ஒரு இழப்பு. தேவனுடைய ராஜ்யத்துக்கு இழப்பு. நம்முடைய முயற்சிகளுக்கு ஒரு அறுவடை இல்லாத போற ஒரு இது. ஆவியானவர் ஃபாலோ பண்ணியிருப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்பதான் ஆண்டவர் எனக்கு பெரிய பெரிய மீட்டிங்ஸ்லாம் நீங்க ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு சரியான பின்தொடர் ஊழியங்கள் அவசியம் அப்படின்னு சரி. வை மிஷன்ஸ்? ஏன் ஆண்டவர் வந்து ஆண்டவர் அறியாத ஜனங்கள் மத்தியில அதிகமா போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா, சில வசனங்களை மாத்தம் நம்ம பார்க்கலாம் பாருங்க. லூக்கா 2:10 தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு தெரிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும் போய் சுவிசேஷம்ன்றது எல்லா ஜனத்துக்கும். அப்ப யாருக்காச்சும் தெரியல அப்படின்னா சொல்லணும். அவங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? இயேசு கிறிஸ்து ஏன் வந்தாருன்னு தெரியல அப்படின்னு நம்ம யோசிக்கணும். We should have a evangelistic thinking process. சுவிசேஷ சிந்தனை அலைகள் நம்மளுக்கு வேணும். கேட்டிருக்கிறாங்களா? ஆண்டவர பத்தி கேட்டிருக்கிறாங்களா? ஆட்டோல போறப்ப அப்படியே பேச்சு குடுங்க. ஆண்டவர பத்தி அறிந்திருக்கீங்களா? இல்ல பிரதர் நான் பேசுறது ரொம்ப தெரியாது. ட்ராக்ஸ் ஒண்ணு வச்சுருங்க. கண்ட்ரோல் எஃப் நம்முடைய தேடல் புக் இருக்குது. அத குடுங்க. தைரியமா குடுங்க. புக் படிப்பீங்களான்னு படிச்சுட்டு அத குடுக்கணும். இல்லன்னா ட்ராக்ஸ் குடுங்க. எல்லா ஜனத்துக்கும் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இப்ப எல்லாரையும் நம்ம பார்க்கிறப்ப, அந்த கண்ணோட்டத்துல தான் பார்க்கணும். இவங்களுக்கு சுவிசேஷம் போயிருக்குமா? இவங்கள எப்படி சந்திக்க முடியும்? அப்படின்றது. யோவான் 12:32 நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். இழுத்துக் கொள்வேன்.
அருமையான வார்த்தை. இழுப்பார். ஆண்டவர் இழுக்கின்ற தேவன். அடுத்த ஒரு மெசேஜ்ல எங்க குடுத்தேன்னு ஞாபகம் இல்ல. அன்பின் கயறு. நம்மள அன்பின் கயறு ஆண்டவர் வைத்திருக்கிறார். இழுத்துக் கொள்ளுகிற மனுஷரை இழுக்கிற ஒரு அன்பின் கயறாக ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தணும்னு நினைக்கிறார். இழுத்துக்கொள். ஆண்டவர் இழுக்கிறார். எப்படி இழுக்கிறார்? நம் மூலமாக இழுக்கிறார். எப்படி இழுக்கணும் அப்படின்னு பாருங்க. We should be people pullers. We should be influencers அப்படின்றத மறந்துறாங்க. Influencers for God. நம்ம இருக்கிற வேலை ஸ்தலங்களா இருந்தாலும் சரிதான். ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதா இருக்கணும். வாழ்க்கை மூலமாக பார்த்தா வித்தியாசமா இருக்குது. ஏன்னு சொல்லி நம்ம கேட்கிறப்ப gospel. It's because of Jesus. That's mission. அதுதான் மிஷன். மிஷன்ஸ்னா உடனே ஆதிவாசிகள் நம்ம தூரமா அது மாத்திரம் கிடையாது. இருக்கிற இடத்துல மிஷன்ஸ். சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சுவிசேஷம் போய் சேர்ந்துருக்கணும். ஒரு கிறிஸ்துமஸ் கெட் டுகெதர்ல எல்லாத்தையும் ஃபேமிலி கெட் டுகெதர்னு போட்டு செலவு பண்ணி எல்லாத்தையும் வர வச்சாரு. வர வச்சு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு காஸ்பல் சொல்லி அந்த கனெக்ஷன்ஸ் ஏற்படுத்தும். கனெக்ஷன்ஸ் ஏற்படுத்தும். We should be connecting people. We should be people oriented people. ஜனங்களை இழுக்கிற ஒரு ஓரியன்டேஷன் நம்மளுக்கு தேவை. அவனை பார்த்தோன்னே ஜனங்கள் தெரிச்சு ஓடக்கூடாது. அப்படி ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எப்படியாச்சும் நான் ஃப்ரெண்ட்ஷிப் நான் புல் பண்ணணும். ஆண்டவருடைய விருப்பம் 1 தீமோத்தேயு 2:4 நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும் விரும்புறார். விருப்பத்தை நம்ம நிறைவேற்றதான ஆண்டவர் நம்மளை இந்த இயக்கத்துல வைத்திருக்கிறார். இயக்கத்துல வைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க, அனுப்புகிற தேவனா இருக்கிறார். நீங்க போப்பா 2 பேரா சொல்றாரு பாருங்க. 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டண இடங்களுக்கும் வரலை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். 2 பேரை அனுப்புறார். போங்க அப்படின்னு சொல்லி. இந்த 21 டேஸ் சேனல்ஸ் இதெல்லாம் நான் லைட்டா டச் பண்ணேன். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறேன். அது மாத்திரம் இல்ல, கிரேட் கமிஷன் சகல ஜாதிகள் நீங்கள் புறப்பட்டு போய் எங்கேயும் சொல்றாரு. புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதுலயும் பாருங்களேன் 19வது அதிகாரம் 19வது வசனம் சுவிசேஷ வசனம், 20வது வசனம் சீஷத்துவ வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம். அதான் சபை நிறுவனாதான் உபதேசம் பண்ணி வீடுகள் தோறும் அந்த காலகட்டத்தில் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 2யும் சேர்த்து செய்யணும். அதான் நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 13:4 பாருங்க. இது முக்கியமான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் டைரக்டர் யார்? இப்ப இயேசு கிறிஸ்து பிதாவுடைய தேவனுடைய இருதயம் அனுப்புறதுலதான் இருக்குது. அதனாலதான் குமாரனாகிய கிறிஸ்துவ அனுப்புகிறார். குமாரனாகிய கிறிஸ்து அங்கே பரமேறி சிலுவையில ஒரு ஊழியத்தெல்லாம் நிறைவேற்றி உயிர்த்தெழுந்து பரமேறி போன பின்பு பரிசுத்தாவியார் அனுப்புகிறார். இவங்கெல்லாம் அனுப்புகிற தேவனா இருக்கிறாங்க. அனுப்புகிறார். பரிசுத்தாவியார் இப்ப என்ன செய்யறார்? ஜனங்களை அனுப்புகிறார். ஓ ஹல்லேலூயா. ஜனங்களை எழுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 2, 3 பேரு சமீப காலகட்டத்துல சொல்லிட்டு இருந்தேனே, ரொம்ப பழக்கம் இல்லாதவங்க. அவங்க பார்த்துட்டு அப்படியே சொல்றாங்க, இந்த ஆண்டவர் கிரியை செய்றார் பிரதர். ஆண்டவர் எழுப்புறார் உங்களெல்லாம். எழுப்புகிறார் தான். இந்த இயக்கத்தை ஆண்டவர் எழுப்புகிறார். எனக்கு ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு. சோ இது நம்மலாம் பண்ணணும். அடிக்கடி நம்ம நிறைய வொர்க்க பண்றதுனால நம்ம என்ன நினைச்சுறோம், இது நம்ம தான் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்ப ஆண்டவர் அடிக்கடி சொல்றாரு, இது நீ இல்லப்பா. நான் பண்ணிட்டு இருக்கிறேன்ப்பா. நான் உனக்கு கூட இருக்கிறேன்ப்பா. நான் உன்னை பண்ண வைக்கிறேன். பட் நான் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அவர்தான் மெயினான ஆள். அவர்தான் டைரக்டர். டைரக்டர் அப்படின்ற போஸ்ட் நம்மளுக்கு வேண்டாம்னு யோசித்தோம். யாருக்குமே. ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் இஸ் எ டைரக்டர். ரொம்ப வெளிய சொன்னா ஒரு மாதிரி வித்தியாசமா எடுத்துடுவாங்கன்ற நம்ம சொல்லல. பட் தட்ஸ் வாட் வி பிலீவ். அதைத்தான் விசுவாசிக்கிறோம். அனுப்புகிற தேவன் உங்களை எங்க அனுப்புகிற? இந்திய தேசம் சிந்திக்கப்படணும். உலகம் எங்கும் ஆண்டவர் அனுப்புவேன்னு சொல்லியிருக்கிறார். கிளாரின் காலை பொறுத்த வரைக்கும் அனுப்புகிற தேவனா இருக்கிறார். பரிசுத்தாவியானவர் அனுப்புகிற தேவனா இருக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவி உள்ளத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைகிற இவ்வளவு வருஷம் நம்ம ORP 3 வருஷம் சிலபஸ் முடிக்கிறோம். இந்த வருஷத்தோட அந்த ஆப் முடியுது. 3 வருஷம் சிலபஸ். நல்லா புரிந்துக்கணும். ஆண்டவர் ஒரு நல்ல சிஸ்டமேட்டிக் கொடுத்துட்டார். இனி அடுத்து நம்ம எல்லாரும் பலனடைந்து எழுந்து சிலம்பம் பண்ணுகிற காலங்கள்
எல்லாரும் கிளஸ்டர் லீடரா மாறணும். எல்லாரும் புதுசா ஒரு 3 பேரை ஆண்டவர் கிருபை கொடுப்பார். ஹalleluya. எல்லாரும் ஒரு கிளஸ்டர் எடுக்கிறவர்களாய் நம்ம மாறணும். லெவல் 1 எருசலேம்ல சாட்சி, பலனடைந்து எருசலேம்ல சாட்சி, இங்க இருக்கிற இடத்துல சாட்சி. லெவல் 2 யூதேயா முழுவதிலும் சுற்றி இருக்கிற அந்த ஊர், நம்ம இருக்கிற ஊர், சென்னையெல்லாம் சென்னை பட்டணம் அப்படி சொல்லணும். சென்னை பட்டணம் இல்லைன்னா தமிழ்நாடு முழுவதும் இப்படி சொல்லலாம். ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படி எடுத்துக்கிட்டுங்களேன். ஒரு டிஸ்ட்ரிக்ட் யூதேயா முழுவதும்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் முழுவதும். சமாரியாவுலாம் கொஞ்சம் தூரம். மற்ற டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். லெவல் 4 வந்து வெகு தூரம். வெகு தூரம். வெகு தூரம். வெகு தூரம். இந்த 4 லெவல்லயும் நம்ம ஆவியானவர் நம்மள புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பார். புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பார். எனக்காக நீ செல்லணும். ஸ்டாக்னன்ட் ஆயிராதீங்க. நீங்க பிசாசு என்ன தெரியுமா செய்வான்? ஏதாச்சும் ஒரு லெவல்ல உட்கார வச்சுருவான். லோக்கலா 2 ஊழியம் பண்றோமா? போதும்பா. மொத கிடைக்கிற 2 மணி நேரம் ஒரு ஊழியம் அப்படின்னா எல்லாத்துலயும் பங்கு இருக்கு. சென்னையில நம்மள வைத்திருக்கிறார். கோயம்புத்தூர்ல வைத்திருக்கிறார். இல்ல உங்கள எந்த பட்டணத்துல வைத்திருந்தாலும் சரிதான். மதுரையில, திருநெல்வேலில, எனி சிட்டி இந்தியால, அப்ராட்ல அந்த சிட்டிக்காக, அந்த ஊர், அந்த ஏரியாக்காக நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணணும். சமாரியா ஸ்டேட்டுக்காக, தேசத்துக்காக, தேசத்தை தாண்டி ஆண்டவரே அதனாலதான் நம்ம இந்த பிரேயர் பாயிண்ட்ல இந்த சர்க்கிள் எல்லாம் சொல்லியிருக்கிறோம். ஒரு ஸ்டேட்டுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஒரு தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. சும்மா லோகோல வந்து அதனாலதான் லோகோ போட்டேன் இந்த வசனத்தோட. லோகோல வந்து உலகத்த உருட்டி விடுறதுக்காக எல்லாரும் விடுற உலகம் உலகம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. நானும் பார்த்துட்டேன். நிறைய நிறைய இயக்கங்கள் எல்லாம் அப்படிதான். வேர்ல்டு வைட் அப்படின்னு எல்லாம் பயங்கரமா சொல்லியிருக்காங்க. எங்க பிரதர் மிஷின்ல அனுப்பியிருக்கீங்களா? இல்லன்றா. ஆவியானவர் சொல்லி அவங்க வச்சாங்களா? இல்ல உற்சாகத்துல வச்சு அவங்களால முடியாம போச்சா? இல்ல ஆவியானவர் சொல்லி அவங்க கீழ்ப்படியாம போனாங்களான்னு தெரியல. நம்ம அப்படி ஸ்டாக்னேட் ஆயிறக்கூடாது. உலகம் முழுவதும் ஆண்டவர் மிஷன்ல அனுப்ப சொல்லியிருக்கார். ஆப்பிரிக்காவுக்கு நம்ம போக வேண்டி இருக்குது. மிடில் ஈஸ்ட்ல போக வேண்டி இருக்கிறது. ஃபார் ஈஸ்ட்ல போக வேண்டி இருக்கு. நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு இந்த ஜெப குறிப்பெல்லாம் அசால்ட்டா எடுக்கக்கூடாது. ஆண்டவரே அந்த தேசத்தை நீங்க சந்திக்கணும். எங்களுக்கு வாலிபர்களை எழுப்பணும், அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். தட்ஸ் a வேர்ல்ட் வைட் மிஷனரி மூவ்மெண்ட்ன்றத மறந்து போகக்கூடாது. நம்ம எவ்வளவு அதிகமாக ஜெபிக்கிறோம், ஆண்டவர் அவ்வளவு அதிகமாக வாலிபர்களை திறப்பவர். நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். உற்சாகப்படுத்துறது எனக்கு வர்ற போன் கால்ஸ்ல ரொம்ப என்னை உற்சாகப்படுத்துறது. ஒரு சமயம் மகாராஷ்டிரால இருந்து போன் பண்ண யாரோ சொல்லியிருக்காங்க. ஊழியம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப என்னப்பா நீ படிக்கிற? 31 வயசு, 32 வயசு தான் சொன்னான். மகாராஷ்டிரியன். என்னப்பா படிக்கிற? என்ன? பிஹெச்டி முடிச்சிருக்கான் செக்குலர் யுனிவர்சிட்டில. டாக்டரேட் முடிச்சுட்டு ஊழியத்துல ஏற்கனவே இருக்கிறான். அவனுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும். வாலண்டரிலா வந்து எனக்கு கைடன்ஸ் வேணும்னு சொல்லி கேட்கிற ஒரு ஜெனரேஷன்ஸ் ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். ஏன் தருகிறார்? ஜெபத்தின் மூலமாக நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபத்துக்கு ஆண்டவர் ஏன் ஒரு வாலிபனை, ஒரு வாலிப பிள்ளையை எழுப்ப மாட்டார்ன்னு சொல்லி நீங்க அப்படி நினைக்க முடியும்? தேவனுடைய ஜனமே, அப்ப செய்கிற ஜெபங்கள் சாதாரணமான ஜெபங்கள் அல்ல. ஆண்டவரே எழுப்பும், உருவாக்கும், அனுப்பும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்க போறோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஒரே எழுப்பும் இல்லையா? எழுப்பும், உருவாக்கும், அனுப்பும் அடிச்சு. ஏசாயா 6:8 நல்லா தெரிஞ்ச வசனம். யாரை நான் அனுப்புவேன்? அப்ப ஆண்டவர் வந்து நான் அனுப்புகிற தேவனா இருக்கிறார். யார நான் அனுப்புறேன்? யார நான் அனுப்ப முடியும்? யார நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்றேன். ஆண்டவர் தேவனுடைய மகத்தான கிருபையில இந்த யூத் ரிவைவல் புரோகிராம் ஒய்ஆர்பி வந்து ஆண்டவர் அதனாலதான் நமக்கு கொடுத்தார். இந்த கான்டெக்ஸ்ட் எல்லாருக்கும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஆண்டவருக்காக வாலிபர்களை யாரை நான் அனுப்புவேன்னு சொல்ற அந்த டோட்டல் கமிட்டட் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட வாலிபர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது ஒய்ஆர்பி அப்படின்றத மறந்துறாரு. இப்ப சிசிஎம்ல நம்ம என்ன பண்றோம்? 2யும் சேர்க்கிறோம். சுவிசேஷ பணியும் சேர்க்கிறோம். ஒய்ஆர்பில சுவிசேஷ பணி கிடையாது. ஒய்ஆர்பில அந்த சீஷத்துவ பணி மாத்திரம் தான். இப்ப சிசிஎம்னு இன்னொரு பிளாட்ஃபார்ம். ஒய்ஆர்பி சிசிஎம் எல்லாம் மாறல. ஒய்ஆர்பி அப்படியே தான் இருக்குது. தரிசனத்தினுடைய தெளிவுக்காக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
ஒய்ஆர்பி ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம் அது அப்படியே தான் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஆண்டவர் இதை பண்ண சொல்லி இருக்கிறார். ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இதை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு நம்ம ஆலோசனை கொடுத்திருக்கிறோம். ஆண்டவர் மிக பெரிய ஒரு சேனையை எழுப்ப இருக்கு. ஆண்டவரே நாங்கள் பலவீனர்கள் தான். இதெல்லாம் முடியுமான்னு சொல்லி மலைப்பாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார்கள், நான் செய்வேன், என்னுடைய கரம் செய்யும், என்னுடைய புயம் இதை நிறைவேற்றும் சொல்ற. ஹalleluya. ஒரு சேனையை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். தமிழகத்தில் மாத்திரம் அல்ல, உலகம் இருக்கிற எல்லா இடத்தையும் ஆண்டவர் எழுப்புகிறார். ஹalleluya. தேங்க் யூ ஜீசஸ். நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் இப்ப உருவாக்கணும் நம்ம ஒரு குரூப்ப, இப்ப போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அனுப்புறதும் ஒண்ணு இருக்கிறது. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்? போகிறவர்களை நாம எழுப்பணும், அனுப்புகிறவர்களை எழுப்பணும். அதனாலதான் சிசிஎம்னுடைய தேவை வந்து இருக்கிறது. ஒய்ஆர்பில அனுப்புகிறவர்களை மாத்திரம்தான் நம்ம எழுப்பிக் கொண்டிருந்தோம். சாரி, போகிறவர்களை மாத்திரம்தான் எழுப்பிக் கொண்டிருந்தோம். ஒய்ஆர்பில போகிறவர்கள் மாத்திரம்தான். ஆனா சிசிஎம்ல அனுப்புகிறவர்களையும் எழுப்பணும். அனுப்புகிறவர்கள் யாரு? 2 குரூப். ஜெபிக்கிறவர்கள், தாங்குகிறவர்கள். பிரேயர் சப்போர்ட், பிரேயர் அண்ட் சப்போர்ட். இந்த சப்போர்ட்ல நிறைய இருக்குது. மாரல் சப்போர்ட் இருக்குது, டாக்டிக்கல் சப்போர்ட் இருக்குது, பினான்சியல் சப்போர்ட் இருக்குது, நிறைய சப்போர்ட் இருக்குது. ஆனா அந்த சப்போர்ட்ன்றது ரொம்ப முக்கியம். போறதுக்கும் ஆண்டவர் ஒரு குரூப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார், அனுப்புறதுக்கும் ஒரு குரூப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த 2 குரூப்பையும் இணைக்கிறதுக்கு தான் ஒரு இயக்கம் தேவைப்படுகிறது. மத்தபடி எது நீங்க யாரும் எதையும் யோசிக்க வேண்டாம். இயக்கமே தேவை கிடையாது. தேவனுடைய ஜனமே, நான் சொன்னேன் இல்லையா, கண்ணீர் போதும், கண்ணீரின் ஜெபம் போதும். ஆண்டவர் வல்லமையான காரியங்களை செய்வார். பல ஆத்துமாக்களை பல்லாயிரங்களை நம்மளுக்கு கொடுப்பார். ஏக்கமே இல்லாம ஊழியம் செய்யலாம். ஏன் ஏக்கம் தேவைப்படுது அப்படின்னா, இந்த போகிறவர்களையும் அனுப்புகிறவர்களையும் இணைத்து, அதை ஒருங்கிணைத்து ஒரு சிஸ்டம் நம்ம உருவாக்க வேண்டி இருக்கிறது. தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு முக்கியமான திட்டம் என்ன தெரியுமா? 10 டிஸ்ட்ரிக்ட் கிரிட். 10 டிஸ்ட்ரிக்ட் கிரிட் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். இது எங்க இருந்து பிறந்தது, எப்படி பிறந்ததுன்னு நான் சொல்றேன். 2013ல ஒரு சிறு குழுவாக நாங்கள் ஏற்கனவே பணியாற்றி இருந்த ஒரு ஆர்கனைசேஷன்ல 2, 3 பேர் நாங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப பேச்சுல என்ன வந்துச்சு அப்படின்னா, ஒரு கேள்வி, கேன் இந்தியா பி ரீச்ட் இன் தி நெக்ஸ்ட் 40 இயர்ஸ்? இந்தியாவை வரும் 40 வருடங்களுக்குள்ளாக சந்திக்க முடியுமா, கூடுமா, வாய்ப்பு இருக்குதா? சந்திக்க முடியும் அப்படின்னா ஒவ்வொரு இந்தியனுக்கும் சுவிசேஷம் புரியும் வண்ணமாக நம்ம சொல்லிடணும். இயேசு கிறிஸ்து பிறந்த நற்செய்தி எதற்கு வந்தார்? ஜென்ம ஜென்ம பாவங்களுக்காக ஆண்டவர் சிலுவையில மரித்து உயிர் திறந்து விட்டார். ஐயா, நீ இப்ப அவரை ஏற்றுக்கொண்டால் உடைய பாவத்திலிருந்து விடுதலை உண்டு, உனக்கு ஒரு நிச்சயம் உண்டு என்று சொல்லுகிற சுவிசேஷத்தின் அறிவு ஆச்சம் அவங்களுக்கு தேவை. அந்த ஒரு அறிவை, அந்த ஒரு செய்தியை சொல்றதுக்கு இந்தியாவுல வாழும் கடைசி கோடியில் இருக்கிற இந்தியருக்கும் போய் சென்று அடைவதற்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி. இல்ல, அவங்க பேசிலாம் முடிச்சுட்டாங்க. 1 மணி நேரத்துல மீட்டிங் முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த அந்த கேள்வி ஆவியானவர் என் மைண்ட்ல இருந்து எடுக்கவே இல்லை. ஆண்டவரே, இது எப்படி ஆண்டவரே, இது வாய்ப்பு இருக்குதா, வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லி ஒரு வருஷம் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். அதாவது 1-1 பிரின்சிபல் சொல்லி ஆண்டவர் டிவைஸ் பண்றதுக்கு உதவி செய்தார். என்ன அப்படின்னா, மகனே, தேசத்துக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரமாவது ஜெபிக்கணும். 1 மணி நேரமாவது ஜெபிக்கணும். எல்லாரும் நம்ம அதுல ஒப்புக் கொடுக்கணும். ஆண்டவரே, 1 மணி நேரமாவது ஜெபிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. இயக்கத்துல இப்ப நம்மளுக்கு பிரேயர் விங் தனியா இருக்குது. ஜெபத்தை நம்ம அதிகமாக ஜெபிக்கிறோம்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுங்க. தரிசனம் மிகப்பெரியது. நம்ம எடுத்திருக்கிறதான அடி ஒரு பயங்கரமான ஒரு அடி. ஒரு ஸ்டெப் அப்படின்றது நான் ஸ்டெப்ன்னு சொன்னேன். ஸ்டெப் வந்து பயங்கரமான ஒரு ஸ்டெப். எனக்கு அதிகமாக ஜெபிக்கிறது தேவை. சும்மா அப்படியே ஒப்பேத்திட்டு நம்ம போகவே முடியாது. ரொம்ப அடி வாங்கிரும். நம்ம அடி வாங்கிருவோம். நம்ம ஃபேமிலி அடி வாங்கிரும். ஆண்டவரே, நல்ல ஒரு ஜெப ஆவிய நீர் ஊற்றும் ஐயா. அது மாதிரி ஒவ்வொருவரும் ஆத்தும ஆதாயரால் நம்ம மாறணும். பேசிக்கா ஒன் பிலீவர் ஒன் சோல். இதுக்கெல்லாம் வேற வேற பேரு வைத்திருந்தோம். ஆண்டவர் அதெல்லாத்தையும் ஞாபகப்படுத்தினார்.
மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறேன். அதுதான் இந்த 10 டிஸ்ட்ரிக்ட் பிளான். 10 டிஸ்ட்ரிக்ட் பிளான். ஒரு ஃபேமிலில இருந்து ஒரு மிஷன், ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு ஸ்டேட், ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபோக்கஸ், ஒன் ஸ்டேட் ஃபோக்கஸ். சோ இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து தான் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு கான்செப்ட கொடுத்திருக்கிறார். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து இந்த தரிசனங்களை எல்லாம் நீ பரப்புவதற்கு 70 இடங்கள் தேவை. 70 இடங்கள். இந்தியாவுல 70 இடங்கள்ல ஃபோக்கஸ் சென்டர் ஆரம்பிக்கிறேன். ஒரு ஃபோக்கஸ் சென்டரும் ஒரு 10 மாவட்டங்களுக்கு ஒரு சென்டர், ஃபோக்கஸ் சென்டர் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். இதை உருவாக்கணும். முதல் நிலையில 7 இடத்துல குறைந்தது நம்ம உருவாக்கணும். ஏற்கனவே தமிழ்நாட்டுல நம்மளுக்கு நல்ல போயிட்டு இருக்குது. திருநெல்வேலியில ஊழியங்களை நம்ம ஆரம்பிக்கிறோம். கோயம்புத்தூர்ல ஆரம்பிக்கிறோம். சென்னையில போயிட்டு இருக்கிறது. சோ 3 இடங்கள்ல தமிழ்நாட்டுல ஃபோக்கஸ் சென்டர் நம்மளுக்கு தேவை. தமிழகம் விட்டுறக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, மிஷனரி ஊழியம் தானே பிரதர், தமிழ்நாட்டுல ஏன் பிரதர் நீங்க பண்றீங்க? கிடையாது, கிடையாது. தமிழ்நாடு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் மிஷனரி ஊழியமே ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்தியாவே ஸ்ட்ராங்கா இருக்கும். தமிழ்நாடு படுத்துருச்சுன்னா நம்மளுக்கு நிறைய ஜபங்கள் அடி வாங்கிரும். இதை நான் உணர்ந்து கொண்டது கடந்த 30 வருடங்கள்ல 25 வருடங்கள் சொல்லலாம். ரொம்ப அடிபட்டு உணர்ந்து கொண்டது. இங்க ஜெபம் குறைய குறைய இங்க ஊழியங்கள் கூடிக்கொண்டே இருக்கும். அதே போல ஜெய்ப்பூர் ஒரிசால நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம். ஹைதராபாத் தெலுங்கானால ஆண்டு சுத்தமானால் ஒருத்தர்ட்ட பேசி கொண்டு இருக்கிறோம். அவர் ஒத்துக்கொண்டால் வருகிற மாதத்துல இருந்தே அதை நம்ம ஒரு வாடகைக்கு ஒரு இடங்களை எடுத்து வாலிபர்களுக்கு தரிசனத்தை நம்ம கொடுக்க போறோம். மத்திய பிரதேசத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜலந்தர்ல நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன், ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். 7 இடங்கள்ல முதல் ஒரு 2 வருடங்கள், 2, 3 வருடங்கள் இதை நம்ம போக்கஸ் பண்ணி நம்ம செய்ய இருக்கிறோம் தேவனுடைய ஜனமே. ஆனா இது பத்தாது. நம்ம செய்ய வேண்டிய இடம் 70 இடம் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஆனா அதே நேரத்துல 70 ஒரே நேரத்துல நம்ம செய்ய முடியாது. 7 இடங்கள் நம்ம 7 போக்கஸ் சென்டர்ஸ். இந்த இந்த போக்கஸ் சென்டர்ஸ், இந்த சிசிஎம் ஊழியத்தை குறித்து நம்ம தனியா நம்ம ஒரு சிறு குழுவா தான் இருக்கிறோம். ஆப்ரேட் பண்ண முடியாது. சோ இந்த வருடம் அக்டோபர்ல நம்ம மீட்டிங் வைத்திருக்கிறோம். ஆனுவல் கான்ஃபரன்ஸ். இது ஒய்ஆர்பி மீட்டிங் கிடையாது. 5th காஸ்பல்னு சொல்லி நம்ம நடத்துவோம். ஆண்டு சித்தமானால் அது வருஷத்துல ஒய்ஆர்பிக்கு மாத்திரம், ஒய்ஆர்பி ரிஜிஸ்டர்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு மாத்திரம் நம்ம நடத்தலாம். ஆண்டு சித்தமானால் நடத்துவோம் வருஷத்துல. ஆனா இந்த வருஷத்துல இது ஆனுவல் கான்ஃபரன்ஸா பையானுவல் கான்ஃபரன்ஸான்னு கூட நம்மளுக்கு தெரியல. ஆனா இந்த வருஷத்துல ஒரு மீட்டிங் நம்ம வைக்கிறோம். அது என்ன மீட்டிங் அப்படின்னு சொன்னா ஆனுவல் கான்ஃபரன்ஸ். இது எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, சிசிஎம் தரிசனத்தையும் செயல் திட்டங்களையும் ஜனங்கள் புரிய வேண்டும், புரிய வேண்டும். ஒரு புதிய ஒரு ஒரு குரூப் நம்மளுக்கு தேவை. என்னுடைய கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் படி ஏற்கனவே நம்மளுக்கு ஒய்ஆர்பில இப்ப சிசிஎம்ல ஆக்டிவா இருக்கிறது ஒரு 70 பேருன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். 70 பேரும் குறைந்தது ஒரு குடும்பத்தையாவது இல்லைன்னா 2 புதிய குடும்பத்தையாவது நீங்கள் இப்பொழுது இருந்தே ஜெபித்து அவர்களை இந்த இந்த இதுக்கு நம்ம கூட்டிட்டு வரணும். அவங்க எப்படி பார்த்து நீங்க இது பண்ணணும்னா, இவங்க ஆண்டவருக்காக ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில என்ன கிரியை செய்யணும்னு நினைக்கிறார். அப்ப ஆண்டவர் தெரிந்தெடுத்த குரூப்பை நீங்க பிடிக்கணும். ஜெபத்துலதான் முடியும். ஆண்டவரே, ராஜ்யத்துல எதுவுமே செய்யாம ஐடியால இருக்கிற சில பேர் இருக்கிறாங்களே, உங்களுடைய சித்தத்தின்படி இருக்கிறாங்களே, அப்படி திட்டத்தில் அப்படி இருந்துச்சுன்னா நான் அவர்களை கண்டுகொள்ள, அவர்களை நான் இந்த மீட்டிங்க்கு அழைத்து கொண்டு வர எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி நீங்க மொபிலைஸ் பண்ண போறீங்க. மொபிலைஸ் பண்ண போறீங்க. இப்பவே ஜாம் பண்ண போறீங்க. ஆண்டவரே என் கண்ணுல தரங்க. எந்த குடும்பத்தை நான் கூப்பிட்டு வரணும். ஆள் சேர்க்கிறது கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம என்ன ஒரு டார்கெட், பெரிய டார்கெட் தான். 100 கிளாரியன் அம்பாசிடர்ஸ் நம்மளுக்கு தேவை. அதாவது நான் ஆன் பிஹாஃப் சொல்றேன் இல்லையா, ஆண்டவர் சார்பாக அப்படின்னு சொல்றேன் இல்லையா. இப்ப கிளாரியன் கால் மிஷன் சார்பாக நம்ம இந்த 7 சென்டர்ல இருந்து 70 சென்டர் போகணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இருந்தே நம்மளுக்கு ஒரு 100 பேர் நம்மளுக்காக ஜெபிக்க அல்லது கொடுக்க, 2ல ஏதாச்சும் ஒண்ணு, இல்லைன்னா 2ம் சேர்ந்து. கண்டிப்பா பணம் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. பட் ஆனா கண்டிப்பா இந்த தரிசனம், ஆண்டவரே இது அருமையான ஒரு தரிசனம். வாலிபர்களை எழுப்புறது மாத்திரமல்ல, அவர்களை சந்தித்து அவர்களை எழுப்பி உருவாக்கி
எழுப்பி ஆயிரங்களை சந்திக்கிற இந்த ஊழியத்துல ஆண்டவரே நான் அதிகமாக ஜெபிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்ற ஜெபிக்கிற ஒரு குரூப், அதே நேரத்துல செயல்படுகிற ஒரு குரூப், ஏக்கத்தை குறித்து தரிசனத்தை குறித்து இன்னொருத்தங்கிட்ட சொல்றதுக்கு இந்த 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 இயக்கத்துல இவ்வளவு தேவைகள் இருக்கு பிரதர், நீங்க இதை செய்யணும், ஏன் நீங்க இதை கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளுக்காக பேசுகிற அம்பாசிடர்ஸ் தேவை. 100 பேருக்காக நம்ம ஜெபிக்கணும். ஒரு 100 குடும்பங்கள்னு வச்சிருக்கேன், 100 புதிய குடும்பங்கள். நம்ம எல்லாரும் ஜெபித்து நம்ம செயல்பட போகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தால்தான் இது நிறைவேறும் தேவனுடைய ஜனமே. ஏன்னா நம்ம இருக்க டைம்ஸ் பாருங்க, அண்டர்ஸ்டாண்டிங் த டைம்ஸ் தட் வி லிவ் இன். நம்ம 3 மாசம் தான் ஆயிருக்கு சிசிஎம் நம்ம ஆரம்பித்து துவக்கி 3 மாசம் தான் இருக்கு. ஆனா நம்ம ஆனுவல் பட்ஜெட்லாம் இப்ப நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப அக்டோபர் மீட்டிங்கே நம்மளுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு செலவு, பெரிய ஒரு மீட்டிங். அதை தொடர்ந்து ஜனவரியில ஒரு பொங்கல் ஹாலிடேஸ்ல நம்ம ஒரு யூத் கேம்ப் நம்ம பிளான் பண்றோம். ஒரிசால ஒரு யூத் மீட்டிங் நம்ம பிளான் பண்றோம். பஞ்சாப்ல ஏற்கனவே என்கிட்ட கேட்டிருக்காங்க, நான் வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறேன். மத்திய பிரதேஷ்ல தரிசன கூடுகை தேவை இருக்குது. ஹைதராபாத்ல தரிசன கூடுகை இருக்குது. கோயம்புத்தூர்ல அடுத்த வாரத்துல நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஸ்லோவா நம்ம போகிறோம். ஆண்டவர் சொல்லவே இல்லை, நீ போய் கொண்டே இரு அப்படின்னு சொல்றார். அப்ப நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி ஆண்டவரே நானும் செயல்பட எனக்கு உதவி செய்யும். என் வாழ்நாட்கள்ல ஒரு போக்கஸ் சென்டர்ல நான் போக்கஸ் பண்ணி ஒரு அந்த 10 டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஊழியங்களை நான் சப்போர்ட் பண்ணி அப்படி நான் எழும்போட்டு ஆண்டவரை இந்த 100 தான் நம்மளுக்கு 600 மாறிடணும் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள்ல, கொஞ்சம் கொஞ்சம் வருஷத்துல. இப்பொழுதுதான் அந்த டிஸ்ட்ரிக்ட் போக்கஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா நம்ம இந்த முதல் பேட்ச்ல இருக்க நம்ம போக்கஸ் சென்டர், அந்த 7 போக்கஸ் சென்டர் நம்ம உருவாக்குறதுல நம்ம அர்ப்பணிக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் த டைம்ஸ் நம்ம எப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கோம்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். காலங்கள் மோசம், வசனங்கள் கிடையாது. ஆண்டவருக்காக செயல்படும் சொல்றதுக்கு ஆட்கள் கிடையாது. ஆண்டவருக்காக போன்னு சொல்லி ஆட்கள் கிடையாது. ஆண்டவருக்காக குடுன்னு வேணா சொல்லிடுவாங்களே ஒழிய, இந்த நான் சொன்னதுல அது ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் மேட்ச் ஆகும். மிச்சம் எதுவுமே மேட்ச் ஆகும். சோ நம்ம இந்த நேரங்களை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த மீட்டிங்ல நம்ம ஃபீல்டுல இருந்து டெஸ்டிமனி, இந்த இயக்கத்தின் மூலமாக செய்கிற மிஷனரிகள் எல்லாரும் வர்றாங்க. எல்லாரையும் நம்ம வர வைக்கிறோம். எல்லாரோட டெஸ்டிமனி எல்லாரும் நம்ம புரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். முதலாவது நம்ம இந்த இந்த மிஷனை ஓன் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். யாரோ ஒருத்தர் நடத்துறாங்க அப்படி கிடையாது. இது ஆண்டவர் அவர் உருவாக்குன ஒரு இயக்கம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்ப கடினமான ஒரு வருஷம் கண்ணீரின் பாதையில போய் கொண்டிருந்த நாட்கள், ஜெபித்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கண்ணீர்ல உருவாக்குன இந்த இயக்கத்தை நம்ம ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். நானும் உங்களை மாதிரிதான். நான் இது இது பெரிய இது நினைச்சிடாதீங்க. நானும் உங்களை மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன். ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார். அவர் செய்யறத வச்சுதான் நான் புரிந்து கொள்ளுகிறேன். ஆண்டவர் இதை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. எல்லாம் கிளஸ்டர்லாம் அப்படி ஃபார்ம் பண்ணணும், அப்படிலாம் இது பண்ணணும்னு அப்படி யாருக்குமே தெரியாது. ஆண்டவரா செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அப்பப்ப அப்படி சொல்றாரு. அதை மட்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு மாசம் பார்த்தா, இதான் ஆண்டவர் செஞ்சிருக்காரு. அப்படிதான் எனக்கே புரியுது. ஆண்டவருடைய வழிநடத்தல் ஆவியானவர் தான் டைரக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்ப ஒருங்கிணைத்து தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ள ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. ஒருங்கிணைத்து எங்க குஜராத்ல இருந்து எனக்கு கால் வந்துருச்சு. கர்நாடகால இருந்து கால் வந்துருச்சு. எல்லா இடங்கள்லயும் மிசோரம், அசாம், மணிப்பூர் எல்லா இடங்களும் ரெடியா இருக்கிறாங்க. ரெடியா இருக்கிறோம் பிரதர், சொல்லுங்க அப்படின்னு சொல்ற ஒரு குரூப்பே இருக்கிறாங்க. எல்லாரையும் சொல்லிருக்கீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஜெபித்து நாங்க முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸை குறித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆனுவல் கான்பரன்ஸ்ல ஆண்டோட தரிசனங்கள் உண்டாகணும், ஆண்டுடைய பாரங்கள் உண்டாகணும், தேசத்தை குறித்ததான ஒரு ஒரு எழுப்புதலின் ஒரு அக்கினி அங்கே உண்டாகணும். அதுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஃபோக்கஸ் ஆன் இவாஞ்சலிசம் அண்ட் மிஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ஆண்டவர் இந்த 10 டிஸ்ட்ரிக்ட் பிளானுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆனுவல் கான்ஃபரன்ஸ்க்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஃபோக்கஸ் சென்டர்ஸ்க்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன். ஹalleluya. லோக்கல்ல நான் பண்ணிட்டு இருக்கிறேன் பிரதர். ஐ அப்ரிஷியேட் யூ. அப்ரிஷியேட் பண்றேன். நீங்க லோக்கல் பண்ணிட்டு இருக்கிற ஊழியங்கள்
தியாகத்தோடு நீங்க பண்ணிட்டு இருக்கலாம். டைம், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் மத்தியில பண்ணிட்டு இருக்கலாம். நான் கேட்கிற ஒருவேளை நிறைய டிமாண்ட்ஸ் மாதிரி சில பேருக்கு இருக்கலாம். பட் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தட்டும். எது செய்ய முடியுமோ இவள் தன்னால் இயன்றதை செய்தால் என்று வசனத்தின் பிரகாரமா ஆண்டவரே என்னை நீர் அனுப்புங்க ஆண்டவரே. இந்த 10 டிஸ்ட்ரிக்ட் பிளான் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே அறியாது இருக்கிற ஜனங்கள், அறியாது இருக்கிற ஜனங்கள், கோடி கோடி ஜனங்கள் ஐயா, சொன்னா கேட்டுக்கிற ஜனங்கள், சொன்னா ஏத்துக்கிற ஜனங்கள், எப்ப வரையும் வருவீங்க பையா அப்படின்னு கேட்ட அந்த சத்தம் மத்திய பிரதேஷ்ல ஒரு ஆதிவாசி மாவாசி அப்படின்னு சொல்லிடுற அந்த ஆதிவாசி மக்கள் மத்தியில நாங்கள் ஊழியத்தை ஆரம்பித்து ஒரே ஒரு ஃபேமிலி அவங்களை அப்படியே விட்டுட்டு வந்தோம். அடிக்கடி போன் பண்ணி என்கிட்ட கேட்பேன், பையா அப் கப் ஆயேங்கே, எப்படி மறுபடியும் திரும்பி வர போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் சொல்லிட்டு இப்பதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். திருப்பி நான் வட இந்தியாவுக்கு வருகிறோம், ஒவ்வொரு செயல் திட்டத்தோடு வருகிறோம். அப்ப சொல்ல முடியுமா? வாய்ப்புகள் இருக்குது. கப் ஆயேங்கே, எப்பொழுது வருவீர்கள்? எல்லா இடத்துலயும் நான் ரெடியா இருக்கிறேன், வாங்க ஆண்டவரே. என்னால என்ற கிருபையில் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நம்ம எல்லாருக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஆண்டவர் சொல்ல. உன் குடும்பத்துல நிறைய வேதனைகள் இருக்குது, நிறைய நெருக்கங்கள் இருக்கு. பைனான்சியலா நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, இருந்தா நீ கொடுப்பேன் நீ சொல்ற, ஆண்டவர் சொல்லுகிற. அதை குறித்துலாம் நீ கவலைப்படாத, முழுமையாக ஒப்புக்கொள். நான் உன்னை எடுத்து பயன்படுத்துவேன். ஹalleluya. உன் கரத்தை நான் பலப்படுத்துவேன். ஹalleluya. ஆண்டவரே இந்தியா முழுவதும் 70 இடங்களிலும் ஆண்டவரே மிஷனரிகள் எழும்பட்டும் சொன்னோம். இந்த 10 டிஸ்ட்ரிக்ட் பிளான்ல 70 தரிசன நபர்கள் தேவை. 2 பேரா நம்ம பார்த்த மாதிரி போட்டோம் அப்படின்னா 140 குடும்பங்கள் நம்மளுக்கு தேவை. இதற்காக இன்னும் 20 வருடம் காத்திருக்க வேண்டுமா என்ன? ஆண்டவரே எங்களுக்காக செயல்படுகிற ஒரு 100 குடும்பங்களை எழுப்ப மாட்டவரே, முதலாவது நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி மீட்டிங்ல இந்த ஜூம்ல வந்திருக்கிற ஒவ்வொரு ஒப்பு கொடுப்போம். ஒய்ஆர்பியில வந்து ஒவ்வொரு வாலிபர்களாக இருந்தாலும் இந்த கான்பரன்ஸ் வந்து எல்லாருக்கும் உண்டு. வாலிபர்களுக்கு உண்டு, குடும்பம் எல்லாம் நம்மளுக்காக வேலை செய்யறவங்க உலக பணக்காரங்களா தான் கூட்டு வரணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. தயவுசெய்து தப்பா எடுத்துறாதீங்க. நம்மளுக்காக உழைக்கிற நபர்கள் வேண்டும், நம்மளுக்காக ஜெபிக்கிற நபர்கள் வேண்டும். அதான் கிளாரியன் அம்பாசிடர்ஸ். ஹalleluya. ஆண்டவரே முதலாவது நான் ஜெபிக்க, ஆண்டவரே இந்த இயக்கத்தை குறித்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு தெளிவை நீர் ஆண்டவரே கொடும் ஆண்டவரே. நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஸ்பிரிட்ல ஒரு கன்விக்ஷன் கொடுக்கட்டும். ஹalleluya. ஹalleluya. ரபதனா ஷஹதனா ரியாந்தா ரபலரா வக்கரபலரா. குடும்ப பிரச்சனையோடு இருக்கிறவங்க ராஜா, ஆண்டவர் அந்த பிரச்சனையில ஒரு டெலிவரன்ஸ் கொடுங்க. நீ அவங்க இந்த மிஷன்ஸ்ல இன்வால்வ் பண்ண 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 ஆண்டவரே அங்கே ஆசீர்வாதங்கள் பெருகிட்டு ராஜா, இயேசுவின் நாமத்தினால. ஓ ஃபேமிலில ஒரு பிளெஸிங் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. பிசினஸ்ல ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா கட்டி இருக்கப்பட்டிருக்கிறதான அசுத்த குறிகளும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எல்லா ஆண்டவரே ப்ரொடெக்ஷனுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பலவீனங்கள் பலமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே விடுதலையோடு உடைய பிள்ளைங்க இந்த மிஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகட்டும், சுவிசேஷ பணிவில இன்வால்வ் ஆகட்டும். ஸ்தானி இடங்கள்ல ஜெப ஜெப வெக்கினி ஆண்டவரே ஆண்டவரே அதிக அதிகமாக பெருகுவதாக ராஜா, இயேசுவின் நாமத்தினால ஜெயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே விசேஷமாக 70 போக்கஸ் சென்டர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே முதல் கட்டமாக 7 சென்டர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த 7 இடங்கள்ல ஆண்டவரே எங்களுக்கு இடங்கள் தேவை, இடங்கள் வாங்கணும். அதிக ஆண்டவரே ஆண்டவரே பைனான்சியல்ஸ் எல்லாம் தேவை. சரியான இடங்கள்ல நாங்கள் ஆண்டவரே நிறுவ உதவி செய்யுங்க. சரியான நபர்களை தாருங்க. சரியான வெளிப்படுத்தல் உண்டாகட்டும், சரியான லிங்க்ஸ் உண்டாகட்டும் ஆண்டவரே. 7 இடங்கள் ஆண்டவரே நாங்கள் சீக்கிரமாக ஒன்றன் பின் ஒன்றாக டெடிகேட் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரே அதே போல இந்த ஆனுவல் கான்ஃபரன்ஸ்க்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அக்டோபர் ஆண்டவரே கோயம்புத்தூர்ல அதே இடத்துல வைத்திருக்கிறதான இந்த ஆனுவல் கான்ஃபரன்ஸ்ல அக்டோபர் 11, 12, 13 ஆண்டவரே இந்த 3 நாட்களும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆண்டவரே அப்ப ஆளுகை இருக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன். ஆளுகை இருக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன். யாரை நாங்க கூட்டிட்டு வரணும்,
ஆண்டவரே எப்படிப்பட்ட யூத்தை கூட்டிட்டு வரணும், எப்படிப்பட்ட நபர்களை கூட்டிட்டு போட்டு, எப்படிப்பட்ட ஃபேமிலிஸை கூட்டிட்டு வரணும்னு சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஜெபித்து செயல்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த தரிசனம் ஆண்டவரே பரவட்டும், தரிசனத்தை எழுதுவேன் சொன்னீரே ஆண்டவரே, இந்த தரிசனத்தை ஜனங்கள் புரிந்து கொள்ளட்டும் ராஜா. பெரிய காரியங்களை செய்யும். ஜெயமாய் நடத்துங்க அப்பா, ஜெயமாய் நடத்துங்க, மகிமையாய் நடத்துங்க, ஒவ்வொருவரையும் மகிமையாய் நடத்துங்க, தேவையெல்லாம் சந்திங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இந்தியா ஆண்டவருடைய நாமம் ஆண்டவர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வேரூன்றுவதை எங்கள் தலைமுறையில நாங்கள் பார்க்க போகிறோம். அதற்காக நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஸ்ட்ரெச்ல ஹalleluya. டூ ஆம்பிஷியஸா இருக்கலாம், ஆனா நான் எனக்கு விசுவாசம் இருக்கிறது. ஹalleluya. என்னுடைய லைஃப் டைம்ல ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் இந்தியாவில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஆண்டவரே எங்க ரெப்ரசன்டேட்டிவ் நாங்க பார்க்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்க ஒவ்வொரு மிஷனரிஸ்க்காக ஜெபிக்கிறேன். தற்போது இருக்கிற ஒவ்வொரு நபருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தம் அதிகமாய் காணப்படட்டும். ஜெப வாழ்க்கை அதிகமாய் காணப்படட்டும். பைனான்சியல் இன்டெகிரிட்டி அதிகமாய் காணப்படட்டும். ஆத்ம தாகம் வாஞ்சி அதிகமாய் காணப்படட்டும். டிசிப்ளின் லைஃப் அதிகமாய் காணப்படட்டும். ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. எங்களை பார்க்கிறவர்கள் உண்மை பார்க்கட்டும். நாங்கள் தைரியமாய் அடுத்த தலைமுறையினரை பார்த்து ஆண்டவரே, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீ என்னை பின்பற்றுன்னு சொல்லி அதிகாரமாக சொல்லத்தக்கதாக எங்க வாழ்க்கை மாறட்டுமே சுபினாம் கரத்துல ஒப்பு கொடுக்கும். நாமத்தை மேம்படுத்திக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதா. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்மளுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஒரு சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். May God bless you. The conference குறிச்ச additional details வந்து உங்களுக்கு குரூப்ல போடப்படும். Thank you.